வணக்கம் அன்பு உறவுகளை. இப்போ எங்கே இருக்கோம்னா நம்ம காட்டு விநாயகர் பெருமான், அதாவது கோட்டைமேட்டில் கோட்டைமேட்டில் நீதிமன்றம் எதிர்த்தாப்புல இருக்குது. இந்த ஐயா இந்த இடத்துக்கு 82 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ நாங்கள் ஒரு 15 வருஷமாக எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் எல்லா கோட்டைமேட்டில் அத்தனை உள்ளங்களும் அத்தனை மக்களும் போய் நல்லா வணங்கி இன்றைக்கி ஒரு சிறப்பாக கொண்டு வந்துட்டான் விநாயகர் பெருமானை. இன்றைக்கி என்ன விஷயம்னா, இப்போ மாதம் பூசை, டெய்லி பூசை நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி பெரிய பொங்கல் வச்சு அண்ணன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் சத்தியானவர் கேட்குறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்திலேருந்து நல்லது கெட்டது எல்லாமே கேட்டதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அரச மரத்தை அடி, வேப்ப மரத்தை அடி அம்மனாக எல்லா சாமியும் வணங்கிட்டு இருக்கேன். இவரை நினச்சி வணங்கிட்டாலே எல்லாமே சிறப்பு தான். என்ன, இவருக்கு காட்டு விநாயகர் நேம் வச்சு ஐயா வணங்கிட்டு இருக்கேன். என்னை வாழ வைத்து என்னை அழகு பார்த்தது அவர் தான். இன்றைக்கி அவர் இல்லாண்ட நான் இல்லை. அந்த மாதிரி எல்லா மக்களும் கோட்டைமேடு பொது மக்களும் அம்மட்டு வணங்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி சிறப்பான தரிசனம். இன்றைக்கி சங்கரார சஷ்டியை முன்னிட்டு இன்று சித்திரை மாதம், இன்றைக்கி புதன்கிழமை, இன்றைக்கி சிறப்பு பூஜை 4 மணிலேருந்து 51 பூஜை பண்ணியிருக்கான். அதாவது அப்படி வணங்கிட்டு இருக்கேன். இன்னி கொஞ்சம் நாளில் இதுக்கு மேலே ஒரு கோர மாதிரி லேசாக கட்டி வணங்க போகிறோம். இதில் என்னடான்றா, இந்த கோயிலை நம்பி வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரெட்டை குழந்தை. இப்போ போன 10 நாளைக்கு கூட ஆண் குழந்தை ஒன்று பொண்ணு குழந்தை நிறைய பேத்துக்கு. இப்போ நான் பூஜை பண்ணி என் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் குழந்தை பாக்கியம் கெட்ட வாரம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி எல்லா மக்களுக்கும் என்ன வேணுமோ செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நல்ல எல்லாத்துக்குமே துணையாக இருக்கார் விநாயகர் பெருமான், நீதிமகராஜன், என் காட்டு விநாயகர் பெருமான். அப்படி எல்லாமே சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா மக்களும் ஆதரவு கொடுக்க வேண்டும். எல்லோரும் வாங்க, இறைவனை வணங்கி வாருங்கள். இந்த விநாயகர் பெருமான் கேட்ட வாரம் கொடுக்குறவர் காட்டு விநாயகர் பெருமானே, நீதிமகராஜனே. மாஸ்டர் ஃபோட்டோகிராஃபி, ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயுமே வரும். நீங்கள் எல்லோரும் பாருங்கள், ஐயா வணங்கி வாருங்கள். எப்பயுமே நம்ம காட்டு விநாயகர் பெருமான் தான் துணை. எல்லோரும் வாங்க, நம்பி வாங்க. உங்களுக்கு கேட்குற வாரம் கொடுப்பாரு. இறைவனே போட்டு, என் காட்டு விநாயகர் பெருமானே போட்டு, நீதிமகராஜனே போட்டு. வணக்கம். என்னம்மா கோயிலில் பூஜை சூப்பராக கவர் பண்ணுங்க. மக்களை எல்லா மக்களையும் கவர் பண்ணுங்க. சூட முடுத்துவா ஐயா வாசல் எல்லாம் நல்லபடியாக இந்த பொரி எல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் எனக்கு அக்காமா எப்படி இருக்கிறதா அப்படித்தான் வருது. கனி இருந்த அதனால அந்த பார்த்துங்க, அன்னைக்கு வந்துருங்க. சரியாத்தா, ஆரம்பம் எல்லாரும் வந்துருங்க. இந்த அது பண்ண முடியாது. அது இந்த நம்ம சங்கர சஷ்டி மட்டும் பெருசாக பண்ணிருக்கோம். மாசம் 2 வருங்க, 2 பண்ணிடுவோம். எல்லாரும் பண்ணினா பண்ணிடுவோம். என்ன ஒன்று சரிக்கா பண்ணிடுவோம். சரிக்கா எதுனா சொல்லிருக்கா பண்ணி விட்டுருவோம். ரொம்ப தானுக்கா ஐயா பண்ணுங்க. சாமி, இந்த கோயிலோட மகிமையை பற்றி சொல்லுங்கள். வணக்கம் சாமி.
இந்த ஐயாவோட ஆசை வந்து சொல்கிறேன், நீங்கள் சொன்னதுக்கு பதில் சொல்கிறேன். இந்த கோயிலில் என்ன சிறப்புன்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. இந்த கோயிலில் சிறப்பானது என்னென்னா மெயின் வந்து குழந்தை பாக்கியம் தான் மெயின். இங்கே வந்து அதுதான் இவங்க நம்பி வந்தவர்களுக்கு பூரா ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு. இப்போ நீதிமன்றத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, இம்புட்டோ பிறந்திருக்கு. எனக்குமே நான் நினச்ச வரம்பெல்லாம் கொடுத்துருக்காரு. எப்படின்னா நான் ஒரு ஆக்சிடென்ட் ஆனேன், அதையும் காப்பாற்றி கொடுத்து என் மைனுக்கு நல்லபடி திருமணம், என் பேத்தியாக பிறந்திருக்கு. என்ன சந்தோஷம். அதே மாதிரி எத்தனை மக்களுக்கு இன்றைக்கி கோட்டமேட்டில் குழந்தை பாக்கியம் தான் முதல் கொடுத்துக்கிட்டு இருக்கு. சரியா, அது கொடுத்துக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது ஒரு நோய் நொம்படம் சிக்கல் பல பிரச்சனை அந்த மாதிரி இதுலேயும் இந்த தெய்வம் வந்து ஐயா விநாயகப் பெருமான் கூடவே இருக்கார். அதுதான் அவரோட மகிமை, அதுதான் பெருசு. என்ன சொல்றீங்களா? இப்போ நான் வந்து 15 வருஷமாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. என்ன காரணம்னா அவர் பண்ண வச்சுக்கா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 4 பேர் அதுதான் பெருசு. இன்றைக்கி என்ன சொல்கிறீங்கன்னா, இன்றைக்கி ஒரு முதல் வந்து இந்த கோட்டமேட்டுக்கு பெருசு. இன்றைக்கி எத்தனை ஒரு மக்களே வராங்க, நல்லது நடக்குன்னு நம்ம எல்லாருமே கோயிலை தேடி வந்துட்டாங்க. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி 100-150 பேர் மேலே இருக்கேன். இன்றைக்கி பொங்கல், சுண்டல், பெரிய பூஜை 51 அவசியம் பண்ணியிருக்கோம்னா அந்த சிறப்பு தான் ஐயாவுக்கு. விநாயகப் பெருமானுக்கு வந்து மூலப்பொருள் ஐயாவுக்கு வந்து இவருக்கு சிறப்பு தான். இவர் வந்து சக்தியானவர். அதாவது வந்து காட்டு விநாயகர்னு சொல்கிறதோட இவர் சக்தியாக இருப்பார், சக்தி கொடுக்குறவர், கேட்ட வரம் கொடுக்குறவர். அரச மரத்து அடியில் வேப்ப மரத்து அடியில் ஐயா விநாயகர் இருக்கார். எல்லோரும் நம்பி வாங்க. இவர் இன்னும் எங்களுக்கு நினச்ச காரியங்களும் நடக்கும். வேலை அதாவது இன்னொன்று என்ன தெரியுமா, இதில் மெயினாக கவர்மெண்ட்டுக்கு படிச்சுட்டு வேலை இல்லாமல் பாதி பேர் தர்றாங்க. இவருக்கு இப்போ கும்பிட்டு போகிறாங்க, அந்த வேலை அடைச்சிடுறது. அப்படி சிறப்பு தண்ணிக்கு இவர் பார்த்தீங்கன்னா போதும். அப்படி ஒரு இறைவன் தான். என் நம்பி வாங்க, ஐயா நினைச்சவரை உங்களுக்கு கொடுப்பாரு. இந்த காட்டு விநாயகப் பெருமான் 80 ஆண்டுகளாக இந்த கோட்டமேட்டில் பணிபுரிந்து இருக்கும், சித்தரா குடி உண்டு இருக்கும் என் விநாயகப் பெருமானே, என் மூலப்பொருளே, என் காட்டு விநாயகா போட்டி எல்லாமே அவர் செயல்தாயா. நான் வாழ்க்கையுமே அவர் தான். ஓகே.